அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தனைகளை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நிந்தைகளை நீக்குகிற கர்த்தர், நிந்தைகளை நீக்குகிற கர்த்தர் என்பதுதான் செய்தியுடைய தலைப்பு. ஆண்டவர் நம்முடைய நிந்தைகளை நீக்க அல்லது நிந்தைகளை மாற்ற அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிந்தைகள் பல விதங்களில் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லது ஸ்தோத்திரம் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில செய்து நிந்தைகள் வருகிறது உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில கூட செய்து நிந்தைகள் வந்தது. தலையை துளுக்குனாங்களா, உதட்ட பிதுக்குனாங்களா. இதெல்லாம் எனது நிந்தைக்கான அடையாளங்கள். எனது தலையை துளுக்கிறது, உதட்ட பிதுக்கிறது. நீ தேவகுமாரன் ஆனால் என்ன செய்ய? சிலுவிலிருந்து கீழே என்ன செய்ய? இறங்கி வா. சிலுவிலிருந்து கீழே இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நிந்தித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், நம்மை நிந்திக்கலாம். ஸ்தோத்திர நிந்தித்த உடனே நம்ம உடனே அவங்களை குற்றம் சாட்டுவதோ அல்லது அவங்களுக்கு எதிராக இது செய்வதோ அல்ல. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட செலவழிக்க ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்முடைய நிந்தைகளை அவமானங்களை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த நிந்தைகளை மாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. நிந்தனைகள் அவமானங்கள் இது எல்லாம் உலகத்துல பல விதத்துல வருகிறது. ஸ்தோத்திரம். ஒருவனை குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இங்க ராகேலுக்கு ஒரு என்ன உண்டாயிற்று? நிந்தை. அதே போல அன்னாளுக்கு ஒரு நிந்தை என்னல்ல? குழந்தை இல்லை என்கிறதுனால. ஸ்தோத்திரம். இப்படி வேதத்துல அநேக பெண்களை வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருந்ததுனால அந்த குறை நிமித்தமாக மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? நிந்தையாக பேசினதை ஸ்தோத்திரம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்த பின்பு அவங்க வாயத்திலும் சொல்றாங்க, என் நிந்தைகளை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த உபவாச ஜெபத்தில் சிந்தித்தோம். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக செஞ்சான வேண்டுதல் செய்தார். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணும்போது ஈசாக்கு வயது 40. ஆனால் 60 வயசுல கர்த்தர் யாரை கொடுத்தார்? ஏசா யாக்கோபை அவருடைய 60வது வயதுல ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது ஈசாக்கு வயசு எத்தனையா? 60 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் கேப்? 19 இயர்ஸ். 19 ஆண்டுகள் என்ன செய்து கேப், இடைவெளி. ஆனா 19 ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யப்பட்டிருக்கிறாரு, வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. எப்ப அல்லேலூயா சொன்னாலும் கையை உயர்த்தி சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என் கண்ணு நல்லா தெரியுது. நீங்க கை தூக்குறீங்களா தூக்கலையா? எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கவனம் எப்படி இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்ல அழகா கவனிங்க. நல்ல முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் செய்வோம், காணப்படும். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். வேதத்துல வாசிக்கிறோம், நிந்தைகளை ஆண்டவர் என்ன செய்வார? புரட்டி போடுகிறவர், நீக்குகிறவர். இப்படிலாம் வேதத்துல அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கவலைப்படாதுங்க. எந்த சிச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், சிலருக்கு வேலை இல்லை என்கிறதுனால என்னது? நிந்தை. வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன உண்டாகுது? நிந்தைகள். ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு என்ன செய்து ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள், அதனால நிந்தைகள். நான் சொல்றேன், நிந்தையை மாற்ற ஆண்டவர் இருக்கிறாரு, வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிப்பே வரல, என்ன எல்லாரும் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னு மன உடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யுங்க? ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியாக சபையில் செய்வேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே வருகிற எக்ஸாம்ல நான் எல்லாத்திலையும் செய்யணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், என் வகுப்புல நான் தான் முதன்மையா இருக்கணும், எனக்கு ஞானம் தாங்க. நான் சபையில் அது குறித்து செய்வேன், சாட்சி சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என ஞானத்தின் ஊற்றி யார்தான்?
ஆண்டவர் இயேசுதான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள்ள செய்த அடங்கியிருக்கிறது என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். ஆகவே ஞானத்தின் ஊற்று இயேசு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறாரு? ஞானமாய். நான் சொல்றேன், என்னென்ன காரியங்கள் எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிந்தைகள் வருகிறதோ அந்த நிந்தைகளை மாற்றுவதற்கு இயேசு எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தைகளை ஆண்டவர் மாற்றக்கூடியவர். ஆனா ஸ்தோத்திரம். கவனிங்க, யோசுவா இப்படி சொல்லுகிற வார்த்தை வாசிக்கிறோம். யோசுவா அதனுடைய ஸ்தோத்திர 5வது அதிகாரம், யோசுவா அதனுடைய 5வது அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு செஞ்சேன், புரட்டி போட்டேன். சொல்லுங்க, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். சொல்லுங்க, செஞ்சாரா? புரட்டி போட்டேன். இந்த கவனிங்க, ஒரு கல்லு கிடக்குது, அந்த கல் என்ன செய்யறாங்க? புரட்டுதெல்லாம் இருக்கிற இடத்துடைய செய்வது அதை முற்றிலுமா தூர தள்ளி போடுவது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நிந்தைகளை ஆண்டவர் என்ன செய்வார? புரட்டி தள்ளி போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. நிந்தைகள் ஜெயம் பெற முடியாது, நிந்தைகள் நம்ம மேற்கொள்ள முடியாது. நிந்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவரை தான் நம்ம செய்யறோம், ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் என்ன நிந்தனை செய்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நீங்க உங்களுடைய இருதயத்தை ஊற்றும் போது, அண்ணால கவனிச்சு பாருங்க, பெனினால் நிந்தித்தால், மனங்க மடிய பேசினால், அண்ணால் அவருடைய சண்டைக்கு நிக்கல, ஆண்டுடைய சமூகத்தில் போய் செஞ்சால இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால், பொருத்தனை செய்தால், எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார், அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற நாள் செய்வேன், உமக்கே தருவேன் சொல்லி ஜெபித்தால், ஆண்டவர் அண்ணாளுடைய நிந்தையை செஞ்சாரு, மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நிந்தைகளை நீக்குகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு 1-2 காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை நிந்தித்த கோலியாத், இஸ்ரவேலை நிந்தித்த கோலியாத். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து, அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் செய்வார ஐஸ்வர்யவன் ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். கவனிச்சு பாருங்க, எங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், கோலியாத். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து நிற்கிற ஒரு மனிதன். இஸ்ரவேல் சமஸ்த அந்த ஜனங்களுக்கு எதிராக செய்யற வந்து நின்று சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், உங்களில் ஒருவன் என்னோடு கூட செய்யட்டும், வந்து யுத்தம் பண்ணட்டும். உங்கள் ஒருவனை அனுப்புங்க, என் கூட வந்து யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்க கூடுமானால் நாங்கள் எல்லாரும் செய்வோம், உங்களுக்கு அடிமைகளா இருப்போம். இல்ல, நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு என்ன செய்யணும்? அடிமையா இருக்கணும். கவனிங்க, உயிர் சேதமே ஏற்படாது, ஒரே ஒரு உயிர் தான் போகும். அது ஒண்ணு கோலியாத்தா இருக்கணும், அது கோலியத்துக்கு எதிராக வரக்கூடிய மனுஷனா இருக்கணும். கோலியத்தை அதான் சொல்ற, 2 உயிர் போனா 2ல ஏதாவது ஒரு உயிர் போகும். ஆனா யார் ஜெயிக்கிறாங்களோ, ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்க யாரு? அடிமை. எல்லாரும் உயிரும் பாதுகாக்கப்படும், எல்லாரும் உயிர் அதனால காக்கப்படும். ஆனால் யாரோ ஒரு சைடு சேனை இன்னொரு சைடுக்கு செய்யணும், அடிமைகள் ஆக வேண்டிய சொல்ல வரும். டெய்லி வந்து 40 நாள் டெய்லி வந்து சத்தம் போடுறான், கூப்பிடுறான். ஆனா இஸ்ரவேல் மக்களை யாரும் போய் யுத்தம் பண்ணதுக்கு செய்யல, ஆயத்தமா இல்லை. கையை வச்சுலுங்க. அல்லேலூயா. பயம்,
கோலியத்துடைய வெளிப்புறத்தை பார்க்கிறாங்க, கோலியத்துடைய வெளி சைடு பார்க்கிறாங்க. ஐயோ, அவன் உயரமா இருக்கிறான், ஆள் வாட்ட சட்டமா இருக்கிறான், அவனுடைய யுத்த ஆயுதங்களை பார்க்க பயங்கரமா இருக்கு, அவனை மேற்கொள்ள நம்மால செய்யாது முடியாது. நான் சொல்றேன், எங்க ஒவ்வொரு அறிவிப்பை சொல்லிட்டு சொன்னாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் பேசாதங்க. அது யார் வாங்கி தருவா, அது யார் செய்வா? நான் சொல்றேன், சூழ்நிலையை பார்க்காதங்க, ஆண்டவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை லட்சமா கோடியோ நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும் தூண்டினார்னா அதை சபையில சொல்லும் போது என்ன செய்யுங்க, அதற்காக கை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படி சொன்ன காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார், நீர் வாய்க்க செய்ய வல்லவர், நாங்கள் உண்மை நம்புகிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம், எங்களை நம்பி இந்த காரியத்தை நீங்க என்ன செய்யல, நாங்க அப்படிங்கிறது இல்ல, எங்களே அதுல ஒரு பாட்டா வச்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க செய்ய எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். எனக்கு ஒருவேளை முடியாத நிலை இருக்கலாம், எனக்கு ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து ஏதோ என்னால் முடிந்த உன்னை செய்வதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்த வல்லமையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடியாது, நடக்காது அப்படிங்கிற சமாச்சாரமான பேச்சு கூடாது, இனி சபைக்குள்ள யாருக்குள்ளுமே கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இங்க நிந்தை சாம் அந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்யற, அங்க சத்தம் இடுகிறான். எல்லாரும் எப்படி பாருங்க, அவங்க எப்படி போறாங்களா, வாசிங்க 17ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்க, 24வது வசனம் வாசிங்க. 24 இஸ்ரவேலர் எல்லாரும் யாரை காணும்போது, அந்த கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு, எப்படி பயந்தாங்களா, மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி என்ன செய்வாங்க, ஓடி போவார்கள். அந்த வார்த்தை கவனிங்க. ஒரு ராணுவம் அவனை பார்த்த உடனே என்ன செய்வாங்களா, முதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு அவலட்சணமான ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட சேனைகளின் மத்தியில தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பினார். ஆண்டவர் பார்க்கிறார், அவனுடைய தாவீதுடைய சகோதரர்மாரெல்லாம் அங்க நல்ல நினைச்சாங்க, ராணுவத்துல நிக்கிறாங்க, அவங்களால ஒண்ணும் முடியல. ஆனா ஆண்டவர் இப்ப யாரை ட்ரெயின் அப் பண்ணிருக்கிறாரு, தாவீதை ட்ரெயின் அப் பண்ணி இப்ப அவனை அனுப்பும் போது யுத்த ஆயுதத்தோடு அனுப்பல, யுத்த ராணுவ உடையோடு அனுப்பல, அவனை ஒரு விசாரிக்கிறவனாக, தன் சகோதரனுடைய சுகத்தை விசாரிக்கிறவனாக அவன் தகப்பன் செய்யறாரு, அனுப்பி வைக்கிறார். ஈசாய் அனுப்பி வைக்கிறார். நீ போ, எந்த ஆகாரத்தை கொண்டு போய் செய்யி, உன் சகோதரர் கொடு, இந்த பால் கடை கொண்டு 1000 பேருக்கு தலைவனை கொடு, ஸ்தோத்திர சுக செய்தி விசாரித்து அடையாளம் வாங்கி கொண்டு வா. அப்பாவு கூட தெரியாது, ஈசாய் கூட தெரியாது, எதுக்காக ஸ்தோத்திர தாவீதை அனுப்புறோன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தான் யாரை ஏவுறாரு, ஈசாயை ஏவி ஈசாய் மூலமாக செய்து இப்ப தாவீது யுத்தத்துக்கு, அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறான். அங்க போன உடனே எங்க நடக்கிற அந்த கூத்தெல்லாம் பாக்குற, கோலியாத்து வந்து என்ன செய்யற, நின்று சத்தமிட, இஸ்ரவேலுடைய ராணுவம் பின்னிட்டு என்ன செய்யறாங்க, முதுகாட்டி ஓடுறத பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், 25ஆம் அதிகாரத்துல ஒரு பலவீனமான ராஜா அவன் ஒரு செய்தி சொல்றான், பாத்தீங்களா, இந்த கோலியாத்தை யார் கொல்றானோ அவனுக்கு ராஜா தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுப்பார், அவன் குடும்பத்துக்கு சர்வமானியம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஒரு முக்கில போய் உட்கார்ந்து இருக்கிறான். ராஜாவை ஆளை காணல, அவன் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான் பயந்து கொண்டு. ராணுவ யுத்தத்துக்கு போகுது, அவன் இங்க இல்ல, ஆனா செய்தி மாத்திரம் செய்து வருகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமென் சொல்லுங்க, ஆமென். கையை சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரவேலுக்கு ஏறிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி தாவீது ரொம்ப அழகாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவனுக்குள்ள வந்த வைராக்கியம் என்ன? 27வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஜனங்கள் சரி இல்ல 26லயே வாசிங்க. இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிந்தையை கண்டு கலங்காதுங்க. நிந்திக்கிறவனை கண்டு நீங்க ஒருபோது என்ன செய்யாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. காரணம், அவர்கள் உங்களை அல்ல, யாரை நிந்திக்கிறாங்க? உங்களை உருவாக்கின கர்த்தரை என்ன செய்யறாங்க? நிந்திக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நிந்தையை நீங்க கவனிங்கப்பா, இந்த நிந்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கிரியை செய்வார், பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பல இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், நிந்தைகள் வீட்டு பக்கத்துல அல்லது ஸ்தோத்திர வேலை செய்யற இடத்துல, இல்லைன்னு சொன்ன பழகுகிற நண்பர்கள் மத்தியில, இல்ல குடும்பத்தின் உறவினர் மத்தியில, இப்படி பல இடங்கள்ல நிந்தைகள் இருந்தாலும் எல்லா நிந்தைகளையும் புரட்டி போட ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது கேட்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய செயலை நிந்திக்கிறதற்கு அந்த வைராக்கியம் தான் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யார நிந்திக்கிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியாது. உடனே செய்தி என்ன செய்யறாங்க, தடலாம் வந்துச்சு அவனுக்கு. அந்த மாதிரி சொல்றாங்க, டேய் யுத்தத்தை வேடிக்கை போக வந்த உன் துணிகரத்தை அறிவேன் அப்படின்னு கடிந்து கொண்டாங்க. அவன் சொன்ன, வந்ததுக்கு என்ன இருக்குது, முகாந்திரம் இல்லையோ, அப்படி கடந்து போகிறான். அடுத்தது செய்தி ராஜா போது ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஸ்தோத்திரம். இவனை பார்த்தோன்னே அவனே அப்செட் ஆயிட்டான். எப்பா நீ சின்ன பையன், அவன் சிறு வயது முதல் யாரு, யுத்த வீரன், உன்னால் அவனை ஜெயிக்க முடியவே முடியாது. தாவீது சொல்ற, ராஜாவே நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அவனுடைய வாழ்வின் தேவன் சில நேரத்துல சில அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். எதற்கு தெரியுமா? சரியான நேரத்துல சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதுக்குள்ள பயம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் அவனை கொண்டு செஞ்சார, ஒரு சிங்கத்தை முறியடித்தார், ஒரு கரடியை முறியடித்தார். சிங்கத்தையும் கரடியும் கொன்ன அந்த மனுஷனுக்கு இப்போ வைராக்கியம் வந்துருச்சு. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கத்தை விட கோலியாத்து பெரியவனா? கரடியை விட கோலியாத்து பெரியவனா? கவனிச்சு பாருங்க. சிங்க நான் பார்ப்பேன், இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா நேர பிடிக்கதான் பிடிக்கும், தொண்டையை தான் பிடிக்கும். கவனிங்க. நேரம் செய்து ஒரு பார்த்துட்டு இருந்தேன், ஒரு அங்கிருந்து என்ன செய்யுது, ஒரு புலி வருது, ஒரு நாய் அங்க நினைச்சது, நேரம் பாஞ்சு நேரம் எதை பிடிக்குது, ஏன்னா அங்கதான் மூச்சுக்குள்ளா இருக்குது. அதை பிடிச்சு கவ்வி பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு திணறி என்ன செய்யும், அது மாடா இருக்கட்டும் அல்லன்னு சொன்னா அது வேற எந்த மானா இருக்கட்டும், வேற எந்த மிருகமா இருக்கட்டும், நேரம் எங்க தான் பிடிக்கும், அந்த மூச்சு தொண்டையை தான் பிடிக்கும். ஆனா கவனிச்சு பாருங்க, அந்த பலமுள்ள சிங்கத்தையே செஞ்சானா இவன் முறியடித்தான். இவன் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குடியை பிடிச்சிட்டு போச்சுது. இவன் பின்தொடர்ந்து போனான்னு மேல பாஞ்ச போது வாயை பிடிச்சேன்னு செஞ்சானா, கிழிச்சு தாடை பிடிச்சு அடிச்சேன்னு செஞ்சானா, கொண்டுட்டானா. ஆமென். ஹல்லேலூயா. ராஜா கேட்டோன்னே பயந்தான். ஐயோ, ஆளை பாத்திரமே என்ன செஞ்சிட்டோம், இப்படி நினைச்சிட்டமே. அவன் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லுவாங்களே, அவனுக்குள்ள விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தன்னுடைய ஆயுதங்களை தன்னுடைய வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புற. அவன் சொன்ன, இதுல எனக்கு அப்பியாசம் இல்லை, நான் நானாகவே போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கவனிக்க சரித்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நீ பயப்படாத, நான் கூட செய்யறேன் இருக்கிறேன். தாவீதை ஏற்கனவே நல்ல ட்ரெயின் அப் கொடுத்தார். தாவீது சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கையில செய்வாரு, ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஏறிட்ட நிந்தையை நீக்கி ஸ்தோத்திர வெற்றியை செய்வாரு, தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க 43 வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, அதற்கு 45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ, நல்ல கவனிங்க, நானோ யார் நிந்தித்த, ஆமா நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய
சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உடத்தில் செய்றேன் வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, நீ என்ன செய்யற? பட்டயத்தை நம்பி வர்ற, ஈட்டியை நம்பி வர்ற. நான் பட்டயத்தை ஈட்டியை நம்பி வரல. நீ எந்த தேவனை நிந்தித்தாயோ அந்த நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால என்ன செய்றேன்? உனக்கு எதிராக வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் செய்வார், ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகம் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே கோலியாத்தை தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் அந்த பெலிஸ்திய ஜனங்கள் தங்கள் தலைவன் மடிந்து போன உடனே அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேலர் பின்தொடர்ந்து என்ன செஞ்சாங்களா? அவங்களை ஜெயித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிந்தைகளை ஆண்டவர் மாற்றினார். இப்ப யாரும் வாரன்னு கேட்க ஆள் இல்லை. ஸ்தோத்திர. ஆண்டவர் பெலிஸ்திய சேனையை ஸ்தோத்திரம் முற்றிலுமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில கொடுத்தார். அதுக்கு பயன்படுத்தின ஒரே ஒரு நபர் யாரு? தாவீது. ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒரு தாவீதாக இருங்க. நிந்தைகளை மாற்றுகிற, நிந்தைகளை நீக்கக்கூடிய ஒரு தாவீதாக நீங்க ஆண்டவருடைய சபையில, ஆண்டவருடைய சேனையில நீங்க காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். உரக்க கை தட்டு, ரெண்டு கை சேர்த்து தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். நல்ல 2 நிமிஷம் பிரைஸ் எல்லாம் ரீபாலாபா அந்நிய பாஷை பேசுங்க. என்னெல்லாம் செய்விடுங்க பாருங்க. அல்லேலூயா. நல்ல ஆவியில் நிரம்பி ரீகாதானமா தூடமா கபலரதியானமா சந்தரபலமா. ஆண்டவரே, ஜெயம் தருகிறவரே, நிந்தைகளை நீக்குகிறவரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தைகளை கண்டு பயப்படாதுங்க. நிந்திக்கிற மனுஷனை பார்த்து பயப்படாதங்க. அவனுடைய வெளி தோற்றத்துக்கு என்று பயப்படாதங்க. அவனோடு இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் யாரு? ஆகவே நிந்தைகள் அது ஒன்று நம்ம மேற்கொள்ள முடியவே முடியாது. இஸ்ரவேலுடைய பாளையத்தில் ஏற்பட்ட அந்த நிந்தைகளை ஆண்டவர் மாற்றினார். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 50-51 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்கும் ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையை என் செய்யும் நினைத்தரலும். இந்த நிந்தையை கவனிச்சு பாருங்க, ரொம்ப அழகாங்க பேசுறாங்க. 89 50-51 வசனங்கள். ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளை என் செய்றாங்க, நிந்திக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இருக்கிற அவருடைய காலடிகளை என் செய்யற நிந்திக்கிறான். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது தாவீது நிந்திக்கிறான். ஸ்தோத்திரம். நீ தடியோடு வருகிற யாரு? நாயா? இன்னைக்கு பார் உன்னை செய்ற என்ன செய்யறேன்னு சொல்லு. ஆனா கவனிங்க, அடுத்த 51வது வசனம் அழகா சொல்ற. கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும். எத்தனை 40 நாள் சுமந்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி சத்தம் போடுறாங்க. 40 நாள் அந்த நிந்தை. ஆனா ரொம்ப அழகா சொல்ற, சுமக்க நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும். அந்த வார்த்தை கவனிங்க. கோலியத்தை எப்படிப்பட்டவனா? வலிமையானவன். ஸ்தோத்திர. ஆள் 6 முழம் செய்யறான். ஸ்தோத்திர. 1 ஜான் அவன் உயரமா இருக்கிறான். நம்முடைய கணக்கு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 9 அடி உயரம் உள்ளவனா இருக்கிறான. எத்தனை அடி உயரமா? 9 feet. அப்படியே சவுத்தை பாருங்க. கிட்டத்தட்ட இந்த லைட்டு ஹைட்டுக்கு செய்து இதில் அந்த மேல ரூஃப் லெவலுக்கு பார்த்தா ஒரு 9 அடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. வலிமையான, அதை சொல்றாரு, வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையை என் செய்யும் நினைத்தரலும். ஆண்டவர் நிந்தைகளை மாற்றும்படி நம்மை நினைக்கிற தேவன். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிந்தைகளை நீக்கும்படி நம்ம செய்றவர், நினைக்கிறவர். அன்னால் ராகேலை ஆண்டவர் செஞ்சார நினைத்தருளினார். நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு பிரியமான மனைவி யாரு? ராகேல். ராகேலுக்காக தான் வேலை செய்தார் 7 வருஷம்.
ஆனா அடுத்து நடந்த காரியம் என்ன? அவன் மாமன் சொன்ன மூத்த வர்க்கமதி எல்லாரும் கொடுக்க முடியும்னு சொல்லி செஞ்சேன். மூத்த மகளை கொண்டு கொடுத்தான். அவன் காலில் பார்த்து அது லேயாள். அவனுக்கு பயங்கர கோபம். இப்ப மாமா சொல்றேன், அப்பா மூத்த வர்க்கமதி இளையவளை கொடுப்பதுக்குள்ள வழக்கம் அல்ல, அவளுக்குள்ள 7 நாள் செய்ய நிறைவேற்று, இளையவளும் தர்றேன், அவளுக்காக நீ 7 வருஷம் செய்யணும், வேலை செய்யணும். அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட 14 வருஷம் செஞ்சாங்க, வேலை செய்தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் ஸ்தோத்திரம் வெறுத்த ஒரு மனைவி யாரு? லேயாள். அவதான் முதல்ல குழந்தைய செஞ்ச பெற்றெடுத்த. அவன் நேசித்த அவனுடைய மனைவி ஸ்தோத்திரம் ராகேல் கடைசி வரைக்கும் செய்யல. குழந்தை எல்லாரும் குழந்தை பிறந்த பிறகு கடைசியாக செய்து ராகேலை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஆமேன். ஹல்லேலூயா. சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரல, ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதங்க. வருஷங்கள் ஆயிற்று, இனி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதங்க. ஆண்டவர் நினைத்தார்னா கண்டிப்பா செய்யும், நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இங்க சபைக்கு அருமையாக தேவன்பு பிரதர் சபையில விசுவாசியா இருக்கிறார். இப்ப கண் ஆபரேஷனால வரல, அடுத்த வாரம் வந்தாலும் செய்வாரு. இந்த வாரம் வருவேன் இல்லை அடுத்த வாரம் வருவேன்னு சொன்னார். இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் வருவார். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில திருமணமாகி அநேக ஆண்டு குழந்தை இல்லை. அவர் பிடி ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தார். அவர்னா அங்க நம்முடைய சபையினுடைய விசுவாசி எங்க ஸ்டாஃப் நர்ஸ் இருந்தாங்க. அவர் கேட்டாங்க, என்ன எப்படி இருக்கு? அவர் பேர் கருப்பையா. என்ன கருப்பை எப்படி இருக்கிறீங்க? அவர் சொன்னார், எங்கெல்லாமோ போய் பார்த்துட்டோம், குழந்தை இல்லை, இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டீங்களே, சபைக்கு வாங்க, நான் எங்க பாஸ்டர் கூட்டு வரட்டுமா, உங்க வீட்டுல ஜெபம் பண்ணட்டுமா? ஏசப்பா அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சபையில சொன்னாங்க. சர்ச்சை முடிஞ்சோடனே சாயந்தரம் சபை மக்களை சேர்ந்து நேரம் அச்சமுடி போனோம். அங்க போய் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவர் அற்புதம் செய்தார். கற்பந்தரிக்கும் செய்தார். ஜெபக்கனியை கத்திரன் செஞ்சாரு, கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஜெபக்கனின்னு சொல்லி நம்ம பேரை வச்சோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்கூல்ல போனா அவங்க அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு டீச்சர்ஸா பார்த்து வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்களாம். சரி போட்டோம். கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அற்புதமான, இன்னைக்கு அவளுக்கு என்ன செய்யுது? திருமணம் ஆயிற்று. தேவன் அதிசயமான தேவன். ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயங்களை செய்ய இருக்கிறாரு, வல்லவர் இருக்கிறார். ஆகவே எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிரச்சனை இல்லை. 25 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் சாராளுக்கு என்ன செஞ்சாரு? பிள்ளையை கொடுத்தார். ஆனா எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் தெரியல. எலிய சகரியா சொல்ற, வயது சென்று எப்படி இருக்கிற, முதிர்ந்தவளா இருக்கிறாளே எப்படின்னு சொல்லி யோசிக்க கூடிய ஒரு கேள்வி எங்க செய்து இருந்தது. ஆனாலும் அங்க ஆண்டவர் ஸ்தோத்திர எலிசபெத் செஞ்சாரு, கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். தீராது, நடக்காது, இது முடியாதுன்னு சொல்லல. அதை குறித்து நிந்தையாக மற்றவங்க பேசல. நீங்க மன கஷ்டம் ஆண்டுடைய சமூகத்துல போய் அறிக்கையிடுங்க. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மாற்றி அதிசயங்களை செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், ஜீவனுடைய தேவனை நிந்தித்த அஸ்ரியாவும் அவருடைய ராணுவமும். வாசிங்க 2 ராஜாக்கள் 19 அதிகாரம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அஸ்ரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனை கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்று சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அஸ்ரியா ராஜாவுடைய படைத்தலைவன் ரப்சாக்கே அவன் சொல்ற, நீ என்ன ஸ்தோத்திரம் 3000-2000 குதிரை தர்றேன், அது மேலே ஏறக்கூடிய ராணுவ வீரர் தர முடியுமானால் என் ஆண்டவனோடு சபதம் கூறு என்று சொல்லுகிறேன். சுத்தி இருக்கிற எல்லா தேசத்தையும் பார், அந்த தேசத்தின் தெய்வங்கள் அந்த ஜனங்களை என் ஆண்டவருடைய கைக்கு தப்புவிக்க முடியவில்லை, உன் தேவன் தப்புவிப்பார் என்று எதனால என்ன செய்யற நீ சொல்லுகிறாய். ஆமென். ஹல்லேலூயா. சவால் நிறைந்த ஒரு காரியம். 185,000 ராணுவ வீரரோடு கூட யார் வந்திருக்கிறார்? ஸ்தோத்திர ரப்சாக்கே வந்திருக்கிறான். அஸ்ரியாவுடைய படைத்தலைவன் வந்திருக்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜாட்ட 2000
ராணுவ வீரர்களை தரக்கூடிய அளவுக்கு செய்யல. ராணுவ பலம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்த அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் குறித்த நல்ல வெளிப்பாடு தேவை. அப்படின்னா நாம் கலங்கவே மாட்டோம். எந்த பிரச்சனை கண்டாலும் கலங்க மாட்டோம். நாம் ஜெபத்தோடு ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஜெயம் தருவார் என்று அவர் மேல் விசுவாசத்தோடு செய்வோம். நாம் காரியங்களை செயல்படுத்துவோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நிந்தைகளை குறித்து கலங்காதங்க. அஸ்ஸூரிய ராணுவம் நிந்திக்குதா, ரப்சாக்கை நிந்திக்கிறானா, கலங்காதங்க. ஸ்தோத்திர. காரணம், அவர்களோடு இருப்பது மாம்ச பலம், நம்மோடு இருப்பது யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்க. அவங்களோடு இருப்பது மாம்ச பலம், ஆனா எனக்கு துணை நின்று எனக்காக யுத்தம் செய்கிறது என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அந்த விசுவாசம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில எந்த நிந்தையை உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய சூழ்நிலை கவனிச்சு பாருங்க. ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. நான் சுத்திலும் ராணுவம் ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறாங்க. எருசலேம் அடைக்கப்பட்டிருக்குது. உள்ள இருந்து என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாரும் அடைக்கப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. ஆனா வெளியிருந்து அஸ்ஸூரிய ராஜாவுடைய சேனை தலைவன் சொல்றேன், நீ எந்த மட்டும் செய்வ? இப்படி இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல பேர் செஞ்ச எசேக்கியா ராஜா ஜெபித்தான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி செய்தி அனுப்புகிறார், நீ போய் சொல்லு, ஸ்தோத்திரம் என்னுடைய எருசலேமில் இருக்கிறதானே என்னுடைய ராஜாவாகிய இசைக்கிட்ட பேர் செய்யி நீ சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயப்படாத. அந்த சேனைக்கு என்ன செய்ய வேண்டாம்? நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் ஒரு ஆவி அவங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. 21வது வசனத்தை வாசிங்க. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமார்த்தி ஆகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமார்த்தி உன் பின்னாலே தலையை தொலுக்குகிறார். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். ஆமென். ஹல்லேலூயா. 23 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்திர தாவரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் கொடுத்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகலிகளை எல்லாம் வரலவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டமினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகளும் பச்சிலைகளும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுகளுக்கும் ஓங்கி வளரும் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறும்படியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை திரும்பிக் கொண்டு போக பண்ணுவேன் என்று அவனை குறித்து உரைக்கிறார். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்தில் தானே விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சத்தோடு நட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 32 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அஸ்ஸூரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதுக்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியை திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனை தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு
எதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். வாசிங்க, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களை கடந்தார்கள். அப்பொழுது அசிரியர் ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலை பணிந்து கொள்கிற போது அவன் குமாராகிய அத்மரலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து, ஆமென், ஹல்லேலூயா. நான் வாசிக்கும் போது என் கூட சேர்ந்து வாசித்திருந்தேன்னா உங்களுக்கு பிரிஸ்க் நீங்க என்ன செய்வீங்க, புது பலனாய் மாறி இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இப்படி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்படி கிடைக்கிற வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது. ஆனா தொடர்ந்து நீங்கள் சேர்ந்து வாசித்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பலன், பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கலங்காதங்க, பயப்படாதங்க. எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் கூடி கொந்தளித்தா கூட நீங்க அவங்கள பார்த்து அப்படி ஒரு புன்சிரிப்பு பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். அவர் டேவிட் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர். அவர் அமெரிக்க தேசத்துல ஊழியம் செய்தார். அவங்க ஸ்தோத்திர வேலை நிமித்தம் அடிக்கடி அப்படி அங்கங்க மாற்றி போவாங்களாம். அவங்க புதிதாக ஒரு இடத்துக்கு அவர் ஊழியத்துக்கு வந்தார். அங்க வந்து ஸ்தோத்திர வேலைக்கு அங்க ஊழியத்துக்கு வந்த உடனே பையனை கொண்டு பக்கத்துல ஸ்கூல்ல கொண்டு அட்மிஷன் போட்டார். அந்த ஸ்கூல்ல அவங்க கூட படிச்ச பையங்க சொன்னாங்க, டே இன்னைக்கு சாயந்தரம் நீ ஸ்கூல் விட்டு போகும்போது ஒரு பையன் வருவான். அவன் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் ஹைட்டா இருப்பான், கொஞ்சம் வாட்டர் சாட்டமா இருப்பான். அவன் வந்த உடனே குத்துறது போல அப்படி பாவலாம் காட்டுவான். நீ சரண்டர் பண்ணிட்டான போயிடுவாங்க. நீ எதிர்த்துனா உங்க கூட செய்வான், சண்டைக்கு வருமா பாத்துக்க. அவன் தான் அந்த ஸ்கூலுக்கு யாரு, பாஸ். சொல்லுங்க, அந்த ஸ்கூலுக்கு அவன் யாரா, அவன் தான் பாஸ். ரவுடின்னு சொல்றதுக்கு போல பாஸ். அவன் இதுவரை எல்லாத்தையும் அப்படித்தான் செஞ்சான். அடக்கி 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 அவன் தான் பெரிய ஹீரோவாக இருக்கிற. இன்னைக்கு சாயந்தரம் உங்க கூட அந்த வேலையை பார்ப்பான், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. இவன் அப்படியே யோசிச்சாங்க. இவர் ஊழியக்காரருடைய பையன், ஊழியக்காரருடைய பையன். நான் சொல்றேன், சொன்னது டேவிட் தான் சொல்றேன். டேவிட் சின்ன பையன் இருக்கும்போது அவ அப்பா போதகர் இருந்தார். அவர் எங்கெல்லாம் மாறி போவாரோ அங்கெல்லாம் செய்வாங்களாம். இவரை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த டேவிட் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சம்பவம் இது. அப்ப இவரு அப்படி ஜெபம் பண்ணார். சண்டே ஸ்கூல்ல கோலியாத், இப்ப நான் பேசுற செய்தி கொடுத்துருக்கும் போது சொன்னேன், இதே போல அவரும் சர்ச்சில் எல்லாம் கேள்விப்பட்டார். அந்த கோலியாத்தை யார் மேற்கொண்டா, ஒரு தாவீது மேற்கொண்டான்லவா, என்னை கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு, என்னையும் ஜெயங்கொள்ள பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. சாயந்திரம் ஆச்சு, ஸ்கூல் விட்டு வெளியே வந்து 4 சந்தி வந்துச்சு. கரெக்டா என்ன செஞ்சேன், சொன்ன நபர் அங்க நின்னா, வளர்ந்தவன் நின்ன. வந்த உடனே கையை மறிச்சான். அவன் பேக்க கீழே போட்டு கையை மறிச்சான். இவன் அப்படி நின்ன. அவன் சுத்தி சுத்தி என்ன செஞ்சான, அப்படி அடிக்கிறது போல சுத்தி சுத்தி ஓடி வந்த. இவன் பார்த்தான், தாங்க இருந்து பேக்க தூக்கி என்ன செஞ்சான், கீழே போட்டு ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அவன் பார்த்தான், இந்த பையன் விவரமா இருக்கிறான், நம்ம இவங்கிட்ட ஏதாவது அடிபட்டு நினைச்சக்கூடாது, நம்முடைய மதிப்பு மரியாதை கெடுத்துடக்கூடாதுன்னு பேக்க தூக்கிட்டு ஒரே வட்டம் என்ன செஞ்சானா, ஓடிட்டானா. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவனை எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, பலன் இல்லை. ஆனா இவனுக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தை. அன்னைக்கு ஒரு குட்டி தாவீது கையில கோலியத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, இன்னைக்கு நிச்சயமா இவனி அங்க என்ன செய்வாரு, ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி அவன் பேக்க தூக்கி கீழே போட்டா ஏழம் ஒரு சிரிப்பு சிரிச்சு செஞ்சான். பார்த்தான், பைய தூக்கிட்டு அவன் செஞ்சான், பாஸ் ஓடிட்டான். மறுநாள் காலைல ஸ்கூலுக்கு வந்த எல்லாரும் சொன்னாங்க, டேவிட் தான் நமக்கு யாரு, பாஸ். அவனை தூக்குனாங்க எல்லாருமே. அப்படி தூக்கி பிடிச்சிட்டு பாஸ் எல்லாரும் வாழ்க, டேவிட் வாழ்கன்னு சொல்லி செஞ்சாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. இவன் ரகசியத்தை எதுவுமே சொல்லிடல. இவன் ரகசியத்தை சொல்ல, இவன் ரகசியம் யாருதான், கர்த்தர் தான். ஆகவே எப்படி ஜெயிச்சங்கிறது அவனுக்கு தான் செய்யும், தெரியும். அவர் சொல்றாருன்னா, இது அவருக்கு எப்பவும் பயன்படுதா, எதிர்காலத்துல ஊழியம் செய்யும் போது ரவுடிகள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் போச்சோனார். வாலிப பையங்க, குடிகார பையங்க, இங்க இருக்கிற ஆட்கள் மாதிரி இல்ல. அமெரிக்காவில் அது பயங்கரம். கத்தி இன்னைக்கு பாருங்க, துப்பாக்கி சூடுங்க பயங்கரமான செய்யுது. அன்னைக்கு கத்தி பட்டாக்கத்தில வச்சு என்ன செய்வாங்களா, சண்டை போடுவாங்களா, தகரட்டப்பால வச்சு சண்டை போடுவாங்களா. ஸ்தோத்திரம். அந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் செஞ்சாரு. அனுப்பும் போது இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு அந்த பையனை உன் கையில ஒப்பு கொடுக்கலையா, இன்னைக்கு இப்போ நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும், எவ்வளவு வலிமையோடு எழுப்பினாலும், உங்களோடு இருக்கிறது யார் என்பதை செய்யுங்க, நீங்க அறிக்கையிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. யாரை நிந்தித்த, யாரை தூஷித்த, யாருக்கு விரோதமாக செஞ்ச, தலையை துளுக்குன, யாருக்கு விரோதமா வீம்பு பேசுன, வைராக்கியம் பேசுன, நான் தான் உன்னை செஞ்சேன், அப்படிப்பட்ட காரியத்தை செய்யபடி நியமித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நீயோ இப்ப யாருக்கு விரோதமா எழும்புற? உன்னை பலப்படுத்தின, நிலைப்படுத்தின எனக்கு விரோதமாகவே செய்யற எழும்புகிற. பெரிய காரியம் ஒண்ணு இல்லை, ஒரு தூதன் போதும். ஒரு தூதனை அனுப்பினார். 185,000 ராணுவ வீரர்கள் ஒரே ராத்திரில காலி. ஆமேன் ஹல்லேலூயா. நான் சொல்ல கர்த்தர் நிந்தைகளை மாற்றுவார். சொல்லுங்க ஆமேன் ஹல்லேலூயா. எந்த எகிப்தின் நிந்தியா இருக்கட்டும், அல்லது சொன்னால் ஸ்தோத்திர அஸ்ரியருடைய நிந்தியா இருக்கட்டும், அல்லது பெலிஸ்தருடைய நிந்தியா இருக்கட்டும், யார் நிந்தித்தாலும் நிந்தைகளை மாற்றுகிற ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. சொல்லக்கூடிய காரியங்கள் அநேகம் இருந்தாலும் ஒன்றென்று பரிகாரங்கள் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நிந்தையை குறித்து வேதத்துல ஏராளமாக வாசிக்கிறோம் இருக்கட்டும். ஆனா என்ன இதுக்கு பரிகாரம்? நம்பர் 1, ஏற்கனவே திரும்ப சொல்ற மாதிரி, நம்பர் 1 பிரேயர். இது நிந்தை மாறுவதற்கு போட்டு கீழே நம்பர் 1 போடுங்க. என்னது? ஜெபம். நீங்க ஜெபிக்காம நிந்தை மாறவே மாறாது. ஜெபிக்காம நிந்த மாறாது. ஜெபியுங்கள், ஆண்டவர் நிந்தைகளை செய்வாரு, மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஹல்லேலூயா. ஐயா, அது எந்த தேவையா இருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரிதான், ஆனா ஆண்டவரால முடியுங்கிற விசுவாசம். 2வது காரியம் என்னது? 2வது பாயிண்ட். முதலாவது ஜெபம், 2வது என்னது? விசுவாசம் தேவை. என்ன தேவை? எந்த பிரச்சனையும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியுங்கிற விசுவாசம் எனக்கு தேவ பிள்ளைக்குள்ளா இருக்கணும். ஆமேன் ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு குறித்துக் கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்றாரு, நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நிந்தியை மாற்ற எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். 2வது விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்றாரு, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வேகமா வாசிங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் செய்யுங்க. விசுவாசம் இருக்கட்டும் உங்களுக்கு. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம். நம்பர் 1 பிரேயர். நம்பர் 2 ஃபெய்த். விசுவாச அறிக்கை, விசுவாச ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நம்பர் 3 பகுத்தறிகிற என்ன நமக்கு வேணும்? பகுத்தறிகிற அறிவு, ஞானம் நமக்கு வேணும். ஸ்தோத்திர வாசிங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வேகமா வாசிங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்கிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள் என்று சொல்லி நெகேமியா அறிந்து கொண்டார். நீங்க விஷயத்தை புரியணும்னு சொன்ன மேல இருந்து வாசிக்கணும். 10வது வசனத்திலிருந்து, மெக்தபெயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவ வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவில் உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன், சேர்ந்து வாசிங்க, ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுக்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை, அந்த வார்த்தைக்கு அவனுக்கு, தேவன் அவனை, சேர்ந்து வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை இப்ப வாசிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல 610வது பக்கம், பழைய ஏற்பாட்டுல 610வது பக்கம். பிள்ளைகள் சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைக்கு தெரியணும் எந்த புத்தகம் எங்க இருக்குன்னு சொல்லி வாசிங்க. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும். ஆமென். இந்த அறிவு நமக்கு தேவை, இந்த அறிவு நமக்கு தேவை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகள் அன்னைக்கு செஞ்சாங்க, இருந்தாங்க. அவர்கள் தெலாயா, ஸ்தோத்திரம், தொபியாவும் சன்பலாத்தையும் செஞ்சாங்களா, கூலி கொடுத்ததை வாங்கிக்கிட்டு
இப்ப நெகேமியாக்கு விரோதமா என்ன செய்யறேன், உன்னை கொன்றுபட வர்றாங்க, வா நம்ம எங்க போய் ஒளிஞ்சு பதுங்கிக்கொள்ளலாம், ஆலயத்துல போய் பதுங்கிக்கொள்ளலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவன் சொல்ற, என்னை போன்ற மனுஷன் பதுங்குவானோ, என்னை போன்றவன் ஓடி ஒளிவானோ. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த பகுத்தறிகிற ஞானம் தேவை. யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே புலம்ப கூடாது. ஐயோ கொண்டு போட போறாங்களா, ஐயோ அப்படி நெகேமியா அப்படி செய்யல. அவன் தெளிவா தெரிஞ்சான், இது சும்மா இவன் என்ன செய்யற, கதை விடுறான், கப்சா விடுறான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள தேவ ஞானம் வேணும், தேவ அறிவு வேணும். வேதத்தை நல்லா வாசித்து நல்லா ஜெபித்தா ஆண்டவர் எதை தருவார, பகுத்தறிவை நமக்கு அதிகமாய் தருவார். ஆவிகளை பகுத்தறிகிற அபிஷேகத்தை, ஞானத்தை நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுக்கு பயந்து செய்யணும், நடக்க வேண்டும். அதே நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தோடு வாசிங்க. நெகேமியா 5:9 சேர்ந்து வாசிப்போம். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, நம்முடைய பகைஞராகிய பிரஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க சில சீர்திருத்தத்தை நெகேமியா செய்கிறார். ஸ்தோத்திரம். ஏழைகள் ஒடுக்கப்படுறாங்க, நல்ல வசதி இருக்கிறவங்க அவங்ககிட்ட வட்டிலாம் வாங்கி என்ன செய்யறாங்க, அவங்க மேல ஆளுகை செய்கிறாங்க. இதெல்லாம் நெகேமியா பார்த்து சொல்ற, என்ன பாருங்க, நாங்க ராஜாவால் அனுப்பப்பட்டு இங்க என்ன செய்யறேன், அங்க வேலை செய்யறேங்க, அதிபதியா இருக்கிறேன். ஆனா நான் யார்ச்சி என்ன செய்யல, கைக்கூலி வாங்கல, யார்ச்சி லஞ்சம் வாங்கல, யாருடைய சொத்தை வாங்கல, நான் என் சொந்த பணத்தை செலவழிச்சு என்ன செய்யறேன், இந்த காரியத்தை செய்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவ பயம் இல்லாமல் போனது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. தேவ பயம் இருந்தால் தவறான எந்த காரியத்துக்கு நிச்சய மாட்டோம், நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இதோடு பாட்டுக்கிறேன். நம்பர் 1 ஜெபம் நிந்தையை மாற்றும். நம்பர் 2 ஃபெய்த், விசுவாசம் நிந்தையை செய்யும் மாற்றும். நம்பர் 3 பகுத்தறிகிற அபிஷேகம் இருந்தா நிந்தை செய்யும் மாறும். 4வது தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தா நிந்தைகள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுமா, ஆண்டுடைய அன்பின் முகத்தை நோக்கி பார்க்கலாமா? வேகமாக அப்படியே ஸ்தோத்திரம், நெடுமுழங்கள் போட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எங்களுடைய பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா நிந்தைகளை எங்க நீக்குகிற தேவன் அல்லவா, நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்களுடைய பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கையில எந்த நிந்தை வந்தாலும் சரித, நான் உண்மை சார்ந்து நிற்பேன். ஆண்டவரே ஜெபிப்பேன், ஆண்டவரே விசுவாசிப்பேன். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி பகுத்தறிவை யார் எதை சொன்னான்னு சொல்லி 4வது உமக்கு பயப்படுற பயத்தோடு வாழுவேன். என் நிந்தைகள் எல்லாம் என்னை விட்டு மாறும், என் அவமானங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறும். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், காரியங்களை தலைகளாக மாற்றுவார், எனக்காக அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் என்னுடைய பேசின வார்த்தைக்கு நன்றி சொல்லி கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன், சொல்லுங்க இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அன்பின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நிலைகளில் நிந்தைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவரே, ஏளனமாக பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க,
பரிகாசம் பண்ணுகிற மக்கள் இருக்கிறாங்க, தலையை துளுக்குகிற மக்கள் இருக்கிறாங்க, உதட்டை பிதுக்குகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, சேற்றை அள்ளி வீசுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா யார் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களோடு இருப்பவர் பெரியவர். ஆண்டவர், நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும் போது, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் ஆவிகளை பகுத்தறியும் போது, நாங்கள் விசுவாச வீரர்களாய் நம்முடைய வசனங்களை பிடித்துக்கொண்டு உம்மை பிடித்துக்கொண்டு வாழும் போது, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபவீரர்களை காணப்படும் போது, எங்களுக்கு எதிராய் வருகிற நிந்தைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையாக நாங்கள் எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிற வலதுகரத்தை உயர்த்தி அப்படி ஆண்டவர் நோக்கி பாருங்க. எங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிந்தைகளையும் நீர் புரட்டி போடுகிறவர், நிந்தைகளை மாற்றுகிறவர். உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழலை அறிந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா எதிர்பார்ப்பை அறிந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே அனைத்துக்கும் நீர் பரிகாரி அளிப்பதற்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள்ல சபையில் அப்படி சாட்சி எழும்பட்டும். ஆண்டவரே, ஆண்டவரின் நிந்தையை மாற்றினார், ஆண்டவரின் அவமானத்தை மாற்றினார், எனக்காக வழக்காடினார், எனக்காய் கிரியை செய்தார், எனக்காய் காரியங்களை தலைகளாக மாற்றினார் என்கிற நல்ல செய்தியை கேள்விப்படத்தக்கதாக ஆண்டவரை அனுக்கிரகம் செய்யும். அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, காலியான வெறுமை இடத்துல ஆத்துமாக்களை திரளாய் கொண்டு வாரும். அந்த தடைப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையில தடைகள் நீக்கும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாளை மகிமையின் நாளாக என்ன உதவி செய்யும். தாழ்த்தி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நன்மை கிருபை உண்டாகட்டப்பா. இன்றைக்கு ஆலயத்தில் புதிதாய் வந்திருக்கிற அன்பு தம்பிமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யுங்க. சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உமக்குள் வேறு கொண்டு கனி கொடுக்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் உயிர் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், சமாதானம், சுரேகமும் என்றும் என்றும் இயேசுவின் திவ்ய வருகை மட்டும் நம் அனைவருடைய எப்போதிருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படி முன்னால உங்களுக்கான